guys, welcome to Crackz Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை மியூசிக்கோடு சேர்த்து எந்த வித ஆப் எதுவுமே ஏற்றாமல் எப்படி உங்களோட கேலரியில் சேவ் பண்ணுறோன்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோன்னு பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல் இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நீங்கள் பயமா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறீங்க அப்படின்னா அதுவும் பயமா ஃபோட்டோ வீடியோ ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது அதுவும் பயமா இன்ஸ்டாகிராமில் பயமா எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய மியூசிக் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ பயமா நீங்கள் கேலரியில் சேவ் பண்ணிட்டு நீங்கள் பயமா வாட்ஸ்அப் இந்த மாதிரி இதில் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டோரியை நீங்கள் இந்த ஸ்டோரி போட்டதுக்கப்புறம் அந்த கீழே 3 டாட் இருக்குமா கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆடின்னு சொல்லிருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணி வீடியோ சேவ் பண்ணிங்க இந்த ஸ்டோரியை. ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் எதுவுமே வராது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சேவ் வித்தவுட் மியூசிக் இல்லாமல் சேவ் பண்ணுவான்னு சொல்லி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பயமாக சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேவ் ஆகிறது எப்படி உங்களோட இந்த ஸ்டோரி ஃபுல் ஸ்டோரியுமே பயமாக ஆடியோவோடு சேவ் ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய வித்திலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பயமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டும் பயமாக உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை தொட்டுட்டு நீங்கள் பயமாக ஸ்டோரின்னு சொல்லிட்டுமா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவோ எந்த வீடியோ ஸ்டோரியில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ பயமாக செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் பயமாக இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் எப்போவும் பயமாக மியூசிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ மேலே பயமாக எமேஜி போட்டு ஒரு சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதிலும் பார்த்தீங்கன்னா மியூசிக்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மியூசிக் பிடிச்சிருக்கோ அந்த மியூசிக்கை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இவர் ஸ்டோரின்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணி உங்களோட ஸ்டோரியை போட்டு விட்ருங்க. ஸோ இப்போ பயமாக ஸ்டோரி வந்து ஆட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்டோரி ஆட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கும். ஸோ இப்போவும் பயமாக ஸ்டோரி வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ காட்டுறேன். ஸோ இந்த பதிலாக இதான் பயமாக இப்போ நம்ம ஆட் பண்ண ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரிக்கு கீழே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதிலும் பார்த்தீங்கன்னா 5ஆவதாக காப்பி லிங்க்குன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பயமாக இந்த மாதிரி லிங்க் காப்பின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் எப்போ பயமாக இந்த ஆப் விட்டு வெளியே வந்துட்டு உங்களோட மொபைல் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள், கூகுள் க்ரோமை. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதிலும் பயமாக சர்ச்சுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதிலும் பயமாக சேவ் ஐஜின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுகளும் பயமாக என்ட்ரு ஆவீங்க. ஸோ பார்த்துக்கங்க ஃபுல்லாமே ஸ்மால் லெட்டரில் இந்த மாதிரி கேப் விடாமல் இந்த மாதிரி டைப் பண்ணிக்க. மேலே சேவ் ஐடின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு யூஆர்எல் இன்ஸ்டாகிராம் சொல்லி காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா பேஸ்ட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த லிங்க் வந்து இதில் பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் சைடிலும் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆனதுக்கப்புறம் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பயமாக காமிக்கும். ஸோ நான் வந்து பயமாக எத்தனை ஸ்டோரி ஆட் பண்ணியிருந்தேனோ அத்தனை ஸ்டோரியுமே வந்து பயமாக காமிக்கும். ஸோ காமிச்சதுக்கப்புறம் கீழே பயமாக டவுன்லோடுன்னு சொல்லிட்டு வீடியோன்னு சொல்லிருக்கும். நீங்கள் பயமாக எந்த ஸ்டோரி வீடியோவை டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு நேரம் பயமாக இந்த மாதிரி டவுன்லோட் வீடியோன்னு சொல்லி காமிக்கும். ஸோ பயமாக கீழே அந்த டவுன்லோட் வீடியோன்னு இருக்கா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து காமிக்கும். ஸோ பயமாக டவுன்லோடுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வீடியோ பயமாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோக்கும் பயமாக சாங் எல்லாமே பயமாக ப்ளே ஆகும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பயமாக சாங் இல்லாமல் இந்த ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களோட கேலரிலும் பயமாக நீங்கள் வந்து அந்த ஸ்டோரியை மியூசிக்கோட சேவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த மெத்தடில் சேவ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அந்த ஸ்டோரியிலும் பயமாக மியூசிக் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பயமாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே பயமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பயமாக இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டாக போட்டுவிடுங்க. ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நாள் ஒரு மாசான வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, பாய்.